ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான டின்னில் வரக்கூடிய ஃபிஷ் கறி குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும் பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். சாத்து கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க, அதை எப்படி செய்யலாங்கிறது வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனது கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே வெந்தயம் சேர்த்துக்குங்க, ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அடுத்து 3 பச்சை மிளகா 2 கீரை சேர்த்துக்குங்க. அடுத்து இஞ்சி வெள்ளை பூண்டு இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாக இருக்கும். அடுத்து இதில் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. காஷ்மீர் சில்லி பவுட்ரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. அப்புறம் சிறிதளவு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் குறைச்சி சேர்த்துக்குங்க, இல்லாட்டி ரொம்ப கலர் மாறிடும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து புளி, குடம்புளி இருந்தால் குடம்புளி இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் அந்த மாதிரி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் பரவாயில்ல நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி எண்ணெயெலாம் கொதித்து வந்ததும் இதில் நம்ம டின்னில் உள்ள ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஃபிஷ் எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உடஞ்சிடாமல் அப்படியே ஃபிஷ்ஷுடைய சைஸுக்கே எடுத்து எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலக்காமல் அப்படியே சட்டியோட துணியை வச்சு பிடிச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விடுங்க. ஏன்னா அந்த ஃபிஷ் ஏற்கனவே வெந்தது தான் இருக்கும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, மீன் நல்லா கம்ம மழை வருது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் தான் கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டூனா ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. சாத்து கூட சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். பேச்சுலர்லாம் குயிக்காக செஞ்சிட முடியும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலில் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் அதிகமான ரெசிபீஸ்லாம் இருக்குது. பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.